நாம் துதியின் வேளையும் போது கேட்ட அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 165வது வசனத்தை நான் வாசிப்போம். 119வது சங்கீதம் 165வது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த முழு உலகத்தில் இன்றைக்கி பஞ்சமாக இருக்கிறது எதுனா சமாதானம், மெய்யான சந்தோஷம். இது ரெண்டுக்கும் இந்த முழு உலகத்தில் பஞ்சம். பொய்யான சந்தோஷம் இருக்கிறது, பொய்யான சமாதானம் இருக்கிறது. அதை வைத்து இந்த உலகம் தன்னை ஏமாற்றி தன்னை வஞ்சித்து இந்த உலகத்தை விட்டு அவர்கள் வாழ்க்கை அதை துக்கத்தோடும் வேதனையோடும் அவர்கள் இந்த பூமியை விட்டு அவர்கள் போகிறார்கள். தேவன் வைத்திருக்கிற மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளலை, அதாவது ஏற்றுக்கொள்ளலை. வேத நாயகனாகிய இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏனென்றால் இயேசுவில் மாத்திரம்தான் தேவன் சமாதானத்தை வச்சுருக்கிறாங்க. இயேசுக்கு வெளியே சமாதானம் இல்லை. அது சமாதானம் போல் தோன்றும், அது சமாதானம் அல்ல. இயேசுக்கு வெளியே ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது, அது மெய்யான சமாதானம் சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒரு நிலைவரமானதல்ல, அதாவது அதெல்லாம் நிலைச்சிருக்கிறது இல்லை. அதெல்லாம் எதுனா மனுஷனை ஏமாத்துகிறது. கொஞ்ச நேரம் உன்னை பார்க்குறதுனால, உன்னை கேட்குறதுனால, உன்னை தொடர்றதுனால இந்த பூமியில் மனுஷன் அனுபவிக்கிறான். அதெல்லாம் அது மேலோட்டமான சந்தோஷம், சமாதானம் தான். அந்த சமாதானம் அது அவனை விட்டு போயிடும். அது திருப்தி அடையாத ஒரு சந்தோஷம். இயேசுவில் தான் சந்தோஷம், சமாதானம் இயேசுவில் மட்டும்தான் தேவன் வச்சுருக்கிறாங்க. அது இந்த உலகத்துக்கு பைத்தியமாக, இந்த உலகத்துக்கு அது கேலியும் கிண்டலும் அவமானமாக காணப்படுகிறது. அதனால் அந்த மெய் சமாதானத்தை கொடுக்குறவராகி அவரிடத்திலே ஜனங்கள் வருவதற்கு பிசாசானவன் அங்கே ஒரு தடைச்சுவரை உண்டு பண்ணி அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார். உதாரணமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் கேட்போம், வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு எது தேவைங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார். எது தேவைன்னா சமாதானம், சந்தோஷம். இந்த ரெண்டு தான் இந்த உலகத்தில் இல்லை, மனுஷருக்கு இல்லை. பாக்கி எல்லாம் இருக்குது மனுஷனுக்கு, ஆனால் சந்தோஷமும் சமாதானம் இல்லை. அதனால தான் அந்த மேய்ப்பர்களுக்கு தேவனுடைய தூதன் சொல்லும்போது ஒரு செய்தி அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு சொன்னாக்கா, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த முழு உலகத்துக்கும், பாக்கி இல்லாத எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அறிவிக்கிற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. இந்த செய்தியை யார்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற, ஆட்டை பராமரித்து கொண்டிருக்கிற, வயல்வெளியில் வெயிலிலும் பனியிலும் மழையிலும் மிருகத்திடத்திலிருந்து தன்னுடைய ஆட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர்கள்ட்ட இந்த செய்தியை போய் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் இருக்கிற ஆடுகளில்
ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஆடை பலி செலுத்தப்படணும். அப்படி ஒவ்வொரு ஆடும் ரத்தம் சிந்தப்படணும், ஒவ்வொரு ஆடும். ஆனால் இப்போ இனிமேலுக்கு அப்படி வேண்டாம், ஒரு பலியாக போகிறார். இனிமேலுக்கு நீங்கள் ஆடு மேய்ச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டாம் நான் சொல்லி அந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு தூதன் சொல்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல செய்திப்பா. சந்தோஷத்துடைய வழியே இயேசு தான். அவர் பிறந்திருக்கிறார். இந்த இடத்துல மாட்டுக்குட்டையில் பிறந்திருக்கிறாரு. துணியை சுற்றி வச்சுருக்கிறாங்க. இனி துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம்ங்கிற செய்தியை அவனுக்கு முதல்ல சொல்கிறார். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கமே மனுஷர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு தான் முதலாவது இந்த பூமியில் தேவன் தம்முடைய மகனை வந்தார். ஏன்னா பாவம் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு சமாதானம் இருப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தில் பாவம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருப்பதில்லை. ஏன்னா ஒட்டுமொத்தம் மனுகுலத்துடைய இருதயம் பாவத்தினால் நிரம்பி போயிருக்கு. கோபம், எரிச்சல், வைராக்கியம், சந்தேகம், பண ஆசை, விபச்சாரம், பொறாமை, எப்படி ஏராளமான பாவங்களினால மனுஷனுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறதுனால அங்கே சந்தோஷமும் சமாதானமும் பாவம் உள்ள இருதயத்தில் இருக்க முடியாது. அப்போது பாவத்துக்கு பிரதிட்சமாய் ஒரு வர வேண்டுமே. அதனால தான் இந்த செய்தியை அவனுக்கு சொல்கிறார். அவர் ஏறத்தாழ இப்போ ஒரு 30 வருஷ காலம், 30, 31, 32, 33 ஆண்டுகள் இந்த பூமியில் அவங்க வாழ்கிறாங்க. வாழ்ந்து முடித்தோடனே அவங்க இந்த பூமியை விட்டு போகிறாங்க. கடைசியாக இந்த பூமியை விட்டு போகிறாங்க. இப்போ போகும்போது தம்முடைய சிஷ்யருடைய கால்களை கழுவுறாங்க. பஸ்கா பண்டிகை நடைபெறுது. இப்போது தம்முடைய சிஷ்யர்களை கூப்பிட்டவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்படியே 14 ஆரம்பிக்கிறார். 14, 15, 16, 17 ஆண்டவர் அதிக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த 17ஆவது அதிகாரத்தில் தான் இருக்குது. அதிகமாக தம் சிஷ்யர்களோடு பேசுகிற காரியமும் இதில் தான் இருக்குது. இயேசு உறவாடுகிற பெரிய செய்தி இந்த 14ஆவது அதிகாரத்தில் 17ஆவது அதிகாரம் வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட செய்தி இந்த சுவிசேஷத்தில் நிரம்பி இருக்கு. அது ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி தான். அங்கே சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போகிறேன். நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் ஒரு சொத்து உங்களுக்காக நான் வச்சுருக்கேன் சொல்கிறேன். அது எதுன்னா என்னுடைய சமாதானம், என்னுடைய சொத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். நம்முடைய தாத்தாவோ இல்லை முப்பாட்டனோ அவன் சம்பாதிச்சு வச்சுருக்கான் கோடிக்கணக்கான ரூபா சொத்து. அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நெத்தி வேறு நிலத்தில் சிந்தி சிக்கனமாக இருந்து அரை வயிறு சாப்பிட்டு வயிறு சாப்பிட்டு சோகமாய் வாழாமல் தான் விருப்பத்தின்படியெல்லாம் வாழாமல் அவன் அப்படி சம்பாதிச்சு வச்ச சேர்த்து பல கோடி இருக்கிறது. இது இருக்குப்பா என்னுடைய சொத்து உனக்கு. இது சாதாரணமாக வந்ததில்லை. இது வெயில், மழை, பனி, உபத்திரம், இந்த அவமானம், காரி துப்புதல், தவறாய் புரிந்து கொள்ளுதல், இதில் நான் சம்பாதிச்சது. இதெல்லாம் இங்கே வச்சுக்கோ, என்னுடையது இதெல்லாம். இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாங்க தம்முடைய சீஷர்களை பார்த்து. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சம்பாதிச்சது உனக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. இந்த உலகம் ஒரு காரியத்தில் சந்தோஷப்படுது. கொஞ்சம் பணம் இருந்ததாலேயோ இல்லை ஜனம் இருக்கிறதுனாலையோ இந்த பூமிக்குரிய வசதி, வாய்ப்பு, நகை, நட்டு, பணம், நிலம், நீச்சி வசதி இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு தற்காலிக ஒரு சந்தோஷம் இருக்கிறது இந்த உலகத்துக்கு. ஆனால் அது என்னை விட்டு போயிடும், அல்லது அது என்னை விட்டு நான் அதை விட்டு போயிடுவேன். ரெண்டும் நடக்கும். அது என்னை விட்டு போயிடும், அப்படி அது போகலன்னா அதை விட்டு நான் போயிடுவேன். இதுதான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இயேசு சம்பாதித்த அந்த சந்தோஷம், சமாதானம் இருக்குல்ல, அது ஒருபோதும் ஒருவனும் ஒரு இடத்துலையும் எடுக்கவே பிடுங்கவே முடியாது. அதான் சொல்கிறார்.
உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்ல. உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற நாட்கள்லாம் எத்தனையோ லாபங்கள், நஷ்டங்கள், தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல், வியாதி, எத்தனையோ காரியங்கள் நாம் எல்லாருமே அனுபவிக்கிறோம். ஆனால் ஒன்று என்னென்னா, இயேசு கொடுத்த சந்தோஷத்தின் சமாதானத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இயேசு கொடுத்த சமாதானம் இழந்துடவே கூடாது. அது வெளியேறப்பட்டுறது. அதை கொடுத்த நான் உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக அங்கே 16வது அதிகாரம், அதே பக்கத்தில் 16வது அதிகாரத்தில் 32வது வசனம், 16வது அதிகாரத்தில் 32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவர் கடைசியாக இந்த பூமி விட்டு போகிற நாள் வந்துருச்சு. அங்கே நடக்க போகிற நிகழ்வுலாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவும் அவரை ஆச்சரியப்படத்தக்க விதம் ஒன்றும் நடந்துடாது. அவர் எல்லாமே முன்கூட்டியே அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறார் சொன்னாக்கா, நீங்கள் அவன் சிதறுண்டு தனித்தனியாக ஓடிடுவீங்க. இப்போ என் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, மட்டும் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஓடிடுவே, எல்லாம் தெரியும். ஆனால் நான் தனிச்சு இல்லை, என்னுடைய அப்பா இருக்காங்க, நான் தனியாக இல்லை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி தனித்தனியாக நீங்கள் போவீங்கன்னாக்கா என்னுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும். அதுதான் அவர் சொல்லுவார். என்ன அவர் சொன்னாக்கா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், முன்கூட்டியே சொல்கிறேன். உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான், நிந்த உண்டு தான், அவமானம் உண்டு தான். இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாது தான், உங்களை காரி திப்போம், உங்களை அவமானப்படுத்தும், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உங்களை தவறாக அப்படி தூத்துவாங்க, எல்லாம் நடக்கும் தான். ஆனால் சமாதானம் மட்டும் உங்களை விட்டு எடுபட்டு போக வேண்டாம். அதுதான் சொல்கிறார். உலகம் உங்களுக்குள்ள உபத்திரம் இருக்கும், உலகத்தில் எல்லாம் உண்டு தான். ஆனால் சமாதானத்தை இழந்துடாதீங்க. உங்களுடைய சமாதானம் நிலைச்சிருக்கட்டும். சொத்தோ ஆஸ்தியோ அல்லது நமக்கு அருமையானவர்களோ எல்லாமே இழந்து போக முடியும். ஆனால் சமாதானத்தை இழந்து போக வேண்டாம். ஏன்னா இயேசு கொடுக்குற சமாதானம் நித்தியம் வரைக்கும் நிலைச்சிருக்கிறது இந்த பூமியில். இதுனா இயேசு கொடுக்குற சமாதானம் தான் நிலைச்சிருக்கிறது. அதனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கடைசியாய் அவர் சொல்லிட்டு போகிற காரியம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும். உபத்திரம் உண்டு, குறைவு உண்டு, வியாதி உண்டு, நிந்த உண்டு, தவறாய் பிரிந்து கொள்வது உண்டு, எத்தனையோ உண்டு. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் உண்டு. இதுதான் பெரிய சொத்து இந்த உலகத்தில். இதை விட இந்த பெரிய சொத்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லவே இல்லை. அதான் சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உங்களுடைய இருதயத்தில் பத்திரமாக நீங்கள் அடியோடுட்டு வைத்து கொள்ள வேணும்னு நான் விரும்புகிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. என்னுடைய சமாதானம் அது. உங்கள் தொடர்ச்சி அதை தான் வாசிக்கிற சமாதானம் உண்டு. ஆனால் உங்களை ராணி மாதிரி நடத்துவாங்க, உங்களை ராஜா மாதிரி நடத்துவாங்க, நீ எதிர்பார்க்காத. நீ தாழ்வுடனாக இருந்துரு, பணிந்தவளாக இருந்துரு, நொறுங்கி இருந்துரு, அமைதியெல்லாம் இருந்துரு. அன்றைக்கு சமயங்களில் வாய் திறக்காத, உன்னை நியாயப்படுத்தாத, மற்றவர்களிடத்திலோட அனுதாபத்தை தேடாத, மற்றவர்களிடத்துல ஆதரவை தேடாத. எனக்கு ஏன் அப்படி நடக்குது, ஏன் என்ன இப்படி அவங்க விளங்கிட்டாங்க கேட்காத. வாய் பொத்திக்க, அமைதியாக இருந்தது. அவர் மயிர் கத்திரிக்கிற முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலிருந்து அவர் சமாதானத்தை சம்பாதித்தார். அவர் சம்பாதிச்சிட்டார். அவர் தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். அங்கே 16ஆம் அதிகாரத்தில் 22 நாம் வாசிக்க கேட்போம்.
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். போதும். இங்கே அவர் சொல்கிறார், கடைசியாக அவர் சொல்லுகிற சாதி என்ன, நீங்கள் என் மீது தான் துக்கம் அடைவீங்க, துக்கம் அடைஞ்சு மனசில் நீங்கள் கவலைப்படுவீங்க. ஏதோ சில அரைஞ்சிச்சுன்னா இதோ கதை முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் என்ன உலகம் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம், துக்கம் அடைய வேண்டாம். ஆனால் நான் மறுபடியும் வருவேன். அப்போது உங்களுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். நான் உயிரோடு வந்துட்டேங்கிற செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் என்னடா அது ஒரு பிரச்சனையாக இருந்தான், நமக்கு அவனை கொண்டு போய் கலரில் போட்டோம், கதை முடிஞ்சிச்சு நம்ம நினச்சோம், உயிரோடு எழுந்தாங்கன்னு இந்த போர் சேவகர்லாம் வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஆசாரியர்களும் அங்கே இருந்த வேத பாதகரும் அநேக ஜனங்கள் அவங்கள கலக்கம் அடைகிறாங்க. சீஷர்கள் சந்தோஷப்படுறாங்க. அதாவது முன்கூட்டியே அவர் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்ன சொன்னால், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்து எடுத்து போட மாட்டான். உங்களுடைய சந்தோஷம் ஒருத்தனும் எடுக்க முடியாது இந்த உலகத்தில். உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் ஆளும். வாசிக்கிறோம், கொலைசீரின் புத்தகத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் ஆளும், சந்தோஷம் ஆளும். நீங்கள் சொல்வது போல் ஒருத்தரும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது, நிலைச்சிருக்கும். ஆண்டவர் இன்னொன்று சொல்லுவாங்க, பூமியிலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான், துருபிடிச்சிரும், அதெல்லாம் போயிடும், களவு போயிடும். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே திருடன் பூச்சி துருபுரிகள்லாம் அங்கே இருக்காது, அது என்றென்றைக்கும் நிலச்சிருக்கும். அதே போல் உங்களுடைய இருதயத்தில் நான் கொடுக்குற அந்த சந்தோஷம், நான் கொடுக்குற சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கட்டும். ஒருவேளை டாக்டர் இன்னும் 6 மாதம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்கிறாரா? கொடப்படாதீங்க. உன்னை வெப்பனாங்கிறாங்க ஒருத்தங்க, உன்னை காலி பண்ணிவிடுவேன்றாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கை முடிய போகுது, உங்களுக்கு இரத்த புற்றுநோய் இருக்குது, மூளையில் மண்டையில் கேன்சர் இருக்குது, சீக்கிரம் அவங்களுக்கு சொல்லாதங்கன்னு சொல்லுவாங்க சில டாக்டர். சில பேர் தைரியமாக சொல்லுவாங்க. நம்முடைய பிரதர் டாக்டர் பிரபாகர் அவங்க சொல்லுவாங்க, நம்முடைய சகோதரிக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது, நான் மயக்க மருந்து ஊசி போடுறேன், ஒருவேளை நான் போடுற இந்த ஊசி ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒருவேளை மறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை இங்கே பரலோகத்துக்கு தான் நீங்கள் போக வேண்டியிருக்கோம், ஒருவேளை அங்கே நான் வந்து உங்களை பார்ப்பேன். சில டாக்டர் சொல்ல மாட்டாங்க விஷயத்தை, சில டாக்டர் தைரியமாக இருக்க சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் அது பயம் இல்லை, ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் மரணம் இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை, அதனால் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவளுக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் நிரம்பி இருக்கும். ஆகையினால உலகத்தில் நான் கொடுக்குற சந்தோஷத்தை யாரும் எடுக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார் தம் விசேஷங்களை பார்த்து, அந்த நாட்களில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. இயேசுடைய அந்த அழகையும் இயேசு உயிர்த்திருந்ததையும் கண்ட நான் பிரமிச்சு நான் நிற்கும்போது என்ன வேணும் எனக்கு இந்த உலகத்தில்? அவர் ஒருவரே எனக்கு போதும், அதை தவிர வேறு என்ன வேணும்? நீங்கள் ஒன்றும் என்ன கேட்க மாட்டீங்க. ஆனால் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு செய்வார். என் நாமத்தினால் பிதாவிடத்தில் நீங்கள் கேளுங்க. கொடுப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவர் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார், நமக்கு கொடுப்பதற்காகவே. இன்றைக்கி இருக்கிற சபைகள், இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்மார்கள் நீங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் அவங்க சபையை வச்சுருக்கிறாங்க. தசபாகம் கொடு, விசேஷத்தை காணிக்கையை கொடு, பொருத்தனையை காணிக்கையை கொடு, அதை கொடு, இதை கொடு, பிடுங்கிறதுக்காகவே சபை இருக்கிறது. ஆனால் இயேசு எதுக்காக இருக்கார் தெரியுமா?
இயேசு உங்களுக்கு கொடுப்பதற்காகவே பரலோகத்தில் இயேசு வீட்டிருக்கிறார். நல்ல செய்தி, குறிப்பாய் சந்தோஷமும் சமாதானத்தை. நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுதுமே என்னோட பிதா கொடுக்கிறவர், பிடுங்குறவர் இல்லை. இன்றைக்கி இயேசுவை இந்த உலகத்துக்கு தவறாய் சித்தரிக்கிற பாஸ்டர்மார்கள் சபைகள் நிரம்பி இருக்கு. இயேசு பிடுங்குறவர் மாதிரி, இயேசு இதை பிச்சைக்காரர் மாதிரியும், என்னுடைய பணம் அவருக்கு இதை வேண்டியது மாதிரியும் இப்படி தான் இந்த உலகம் சித்தரிச்சிட்டு இருக்கு பாஸ்டர்மார்கள். நீங்கள் அப்படி பார்த்துட வேண்டாம். இயேசுவை அவர் ஐஸ்வர்ய சம்பனர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதுவும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிரம்பினவராக இருக்கிறார். அநேக பாஸ்டர்மாருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். இது என்ன பித்தலாட்டமான செய்தி? உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர், ஆனால் நீங்கள் பணத்தை எனக்கு கொடுங்க. என்ன ஏமாத்து வேலை? பாஸ்டர்மாருக்கு மட்டும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாராம், விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். என்ன ஏமாத்து வேலை, பித்தலாட்டக்காரன். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் ஒரு பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறவராகவே அமர்ந்திருக்கிறார் பரலோகத்தில். நம்முடைய கண்கள் அப்படி தான் பார்க்கணும். என் கொடுக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், குறிப்பாக நான் முந்தி சொன்னது போல் சந்தோஷத்திலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். ஆகையினால் இன்றைக்கி கேளுங்க, நீங்கள் எப்பளும் கேளுங்க. கேட்க உன் வாயை விரிவாய் தர. சங்கீதம் 81:10 நான் நினைக்கிறேன் ஒரு வசனம். உன் வாயை விரிவாய் தர. நீ வாயை விரிவாய் திறந்து அவர்கிட்ட கேட்டுரு, அவ்வளோதான். அவிசுவாசம் வேண்டாம், உனக்கு கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். வாயை விரிவாய் திறந்து அவரை கேட்டுரு. வாசிக்கணும். உங்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? அந்த 23 அடிப்பகுதி, அதை அவர் கேட்குற உங்களுக்கு அதை உங்களுக்கு தருவார். கொஞ்சமாக கொடுப்பாரா? கொஞ்சமாக இல்லை, அவர் நிறைவாய் கொடுக்கிறார். அங்கே வாசிக்கிறோம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவான சந்தோஷம், நிறைவான சமாதானம் எல்லாம் இருக்குது மனுஷனுக்கு. உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் மனுஷர்களுக்கு இல்லை. இயேசு என்ற ஒரு நபரிடத்தில் மட்டும்தான் சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நாட்களில் ஆண்டவரே தேவையை உணர்ந்து எப்பொழுதும் கதவை தட்டுகிறவளாய், எப்பொழுதும் தேடுகிறவளாய், இந்த பூமி நாட்கள்லாம் எப்பொழுதும் கேட்குறவளாய் நாம் எப்பொழுதும் இந்த பூமியில் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே தொடர்ச்சி அங்கே வாசிக்கிறோம் 24 வாசிக்கிறோம், நிறைவாயிருக்கும்படிக்கு நீங்கள் அது கேட்டுங்க. நிறைவு, அறக்குறலாம், காப்பானலாம், நிறைவு, சந்தோஷமும் சமாதானமும் வழிந்து நிறைந்து வாழ்க்கை நிறைந்து ஓடும். கோபம் இருக்கிற இடத்துல, எரிச்சல் இருக்கிற இடத்துல, அல்ல யாரே ஒருத்தரை மன்னிக்க முடியல, சில பாவத்தை விட முடியல, சில பாவத்தின் மேலே எனக்கு அட்ராக்ஷன், என் பாவத்தின் மேலே விருப்பம் உடையவனாக இருக்கிறேன், எனக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்காது. எதெல்லாம் எனக்கு பாவம்னு தோணுதோ அதை நான் விட்டு விட விரும்பணும். ஏராள பாவங்கள் இருக்குது. ஆண்டவர் இந்த பூமியில் வர்ற வரைக்கும் நான் சுத்திகரிக்க வேண்டியவன் தான் நான். ஆனால் எதுன்னு பாவம்னு இன்றைக்கி எனக்கு காமிக்கிறாரோ அதுலேருந்து நான் மனம் திரும்பணும். நாளைக்கு இன்னொன்று பாவம்னு ஆண்டவர் காமிக்கிறார், அதை நான் விட்டு மனம் திரும்பணும். அப்புறம் 10 நாள் கழித்து இன்னொன்று பாவம்னு சொல்கிறாரா, மனம் திரும்பணும். 1 வருஷம் கழித்து இன்னொன்று ஆண்டவர் சொல்லுவார், நீ பாவம்னு சொல்கிறார் ஒன்று, அதை விடணும். எது வரைக்கும்னா இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியவன். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நான் சரி செய்யப்பட வேண்டியவ. எனக்கு சொல்ல சொல்ல நான் மனம் திரும்பணும், சொல்ல சொல்ல என்னை சுத்திகரித்து கொள்ளணும். அப்பொழுது என் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம், சந்தோஷம் சமாதானம் அது போயிட்டே இருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அருமையான உள்ளே இந்த பூமி நாட்களெல்லாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கேளுங்க. என் ஆண்டவரே சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. என் இருதயத்தில் சந்தோஷம் சமாதானம் நிறைந்து வழிந்து விட உதவி செய்யுங்க. பணம் இல்லாட்டா பரவாயில்ல,
நல்ல வீடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்ல ஆகாரம் இல்லையா பரவாயில்ல, இல்லை ஒருவேளை எனக்கு நல்ல சரீரத்தில் சுகம் இல்லையா ஆண்டவரே, ஆனால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு தாங்க. இது இயேசு நமக்கு வைத்திருக்கிறார் மெய்ப்பொருள். அவர் சம்பாதிச்சு வச்சதை வச்சிருக்கிறார். ஆகையினால அதுதான் சொல்கிறார். இதை அதுக்கு மேல் வசனம் தான் வாசிக்கிறோம். இதை உங்களிலிருந்து ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, உலகம் எடுத்துக்க முடியாது. நீ பத்திரமா வச்சுக்கோ. எது வரைக்கும்? இந்த பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும், இயேசு கொடுத்ததை இந்த பூமியை விட்டு நான் போகிற வரைக்கும் நான் பத்திரமா வச்சுக்கணும். அங்கே நான் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இது மறுபடியும் 15வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 11வது வசனத்தை நான் சொல்லுகிறேன். 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு மேலே நிறைய காரியங்களை சொல்கிறார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை அடைஞ்சிடலாம், சமாதானத்தை அடைஞ்சிடலாம். இந்த உலகம் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஏசாயாவின் புத்தகத்தில். அதெல்லாம் திருப்ப வேண்டாம், நான் சொல்கிறேன். திருப்தி செய்யாத பொருள்களுக்காக தன் வாழ்க்கையை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கான். பணத்து மேலே பணத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான், மாடி மேலே மாடி கட்டிகிட்டே இருக்கிறான், கோடி மேலே கோடி. ஆனால் திருப்தி அடைஞ்சானா? சந்தோஷம் அடைஞ்சானா? சமாதானம் அடைஞ்சானா? இல்லவே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் சந்தோஷமாக வாழ முடியும். எனக்கு அடிக்கடி ஞாபகம் வர்றதெல்லாம் எதுனா, இந்த லாசருடைய கதை தான். லாசருடைய கதை இல்லை, அது உண்மை. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லும்போது ஓமான ஒரு ஓமையை சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் லாசருடைய நிகழ்ச்சி சொல்லப்படும் போது ஓமைன்னு சொல்லலை. அவர் வாழ்ந்த நாட்களில் பரலோகத்தில் அவர் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்தார். அவர் அந்த லாசர் இந்த பூமியின் நாட்களில் அவனுக்கு குறைவு இருந்தது. ஒருவேளை நல்ல ஆகாரம் இல்லை தான், நல்ல உடை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது தங்கிறதுக்கு நல்ல வீடோ அனாதையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு யார் மேலேயும் வருத்தமோ, அவன் யார் மேலேயும் கோபம் இல்லாமல் சந்தோஷமும் சமாதானம் நிரம்பி இருந்தது. அதனால தான் ஆபிரகாமுடைய மடிக்கு தேவனுடைய தூதன் அழைத்து கொண்டு டங்குன்னு விட்டான். இங்கேயும் சந்தோஷமாக இருந்தான், அங்கேயும் சந்தோஷமான இடத்துல கொண்டு விட்டான். இங்கே துக்கமாக இருக்கா, கவலையாக இருக்கா, சந்தோஷமான இடத்துக்கு நீங்கள் நானும் போக முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிற காரியம் நிறைவு அது வழிந்து ஓடணும், நிறைவாய் வழிந்து ஓடணும். உதாரணமாக ஒரு பாலைவனம் இருக்கிறது. ஒரு பாலைவனத்தில் அங்கே தண்ணியே இல்லை, ஈரமே இல்லை. ஆனால் ஒரு ஊற்று எடுத்து அந்த ஊற்று அப்படியே அந்த கேணியை நிரம்பி அப்படியே வழிந்து ஓடி அங்கே இருக்கிற மிருக ஜீவன்கள், அங்கே இருக்கிற எல்லாமும், அங்கே இருக்கிற மரங்கள், அங்கே இருக்கிற ஒட்டகங்கள், அங்கே இருக்கிற கோட்டான் குஞ்சு வரைக்கும், காக்கா குஞ்சு வரைக்கும், குருவிகள் வரைக்கும், மிருகங்கள் வரைக்கும் குடித்து மகிழ்ந்து இருக்கிறது போல் அது நிரம்பி வழிந்து ஓடுகிற வாழ்க்கை. இது யாரால் முடியும்? இயேசு என்ற ஒரு நபர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிறைவை உண்டு பண்ண முடியும். அதனால் நான் மறந்து போக வேண்டாம். இயேசு என்ற ஒரு நபடத்தில் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பூமிக்குரிய வசதிகள், பூமிக்குரிய வசதி வாய்ப்பு, பூமியிலே நம்மளை குறைபட்டிருக்கலாம், பூமியிலே தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் சந்தோஷமும் சமாதானம். அதனால தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போகும்போது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார் என்று சொல்ல முடிந்தது. எனக்கு தெரியல ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. என்ன இருதயம் அவருடைய இருதயம். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா பூரண அந்த சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருந்தது அவர்கிட்ட. நீங்கள் நானும் மறந்து போகவே கூடாது. அதை தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். அங்கே தொடர்ந்து நம்ம இந்த தொடர்ச்சி அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா
அங்கே நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒரு அன்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. என்னை போலவே நீங்களும் ஒரு அன்புள்ளவளாக இருங்க சொல்லிட்டு நிறைய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒருவன் தான் சிநேகிதனுக்காக வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. 14 வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுற இந்த வார்த்தையை கடந்த நாளில் நான் தியானித்து என்னுடைய இருதயத்தில் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, வேலைக்காரன் செய்கிறது எஜமானுக்கு தெரியாது. அப்படிலாம் நீங்கள் எனக்கு வேலைக்காரன் மாதிரி இல்லை. நீங்கள் யாருன்னா எனக்கு சிநேகிதன். நீங்கள் சிநேகிதன், என்னுடைய சிநேகிதி. எல்லாத்தையும் மறைப்பாங்க. ஆனால் சிநேகிதன்கிட்டையும் சிநேகிகிட்டையும் எதுவுமே மறைக்க மாட்டாங்க. தன் உள்ளத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருச்சுனாக்கா, நீங்கள் இனிமேலுக்கெல்லாம் ஊழியக்காரன் இல்லை, நீங்கள் யாரும் என் சிநேகிதன். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரிய பவர் யாருக்குன்னா ஊழியக்காரனுக்கு தான். நீங்கள் யாருங்க? நான் ஊழியக்காரங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் விலையிடப்பட்டவனா? தேவனுடைய மகன் தான், தேவனுடைய சிநேகிதர் தான், தேவனுக்கு இளைய சகோதரன் தான், தேவனுடைய இளைய சகோதரி. இயேசுடைய தம்பியா இயேசுடைய தங்கச்சா இருக்கிறது உங்களுக்கு வேணுமா? இல்லை இயேசுக்கு வேலைக்காரனாக இருக்க வேணுமா? கேளுங்க, சொல்கிறத சொல்லுங்களேன். புரியுதா? இதாக இருக்க விரும்புவீங்க? இயேசுக்கு தம்பியா இயேசுக்கு தங்கச்சா நீங்கள் இருக்கணுமா? இயேசுக்கு வேலைக்காரனாக இருக்கணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எது நெருக்கமான உறவு? இயேசுக்கு தம்பியா தங்கச்சா, சகோதரனா சகோதரியா, சிநேகிதனா சிநேகியா? இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பிசாசு குருளாக்கி வச்சுருக்கோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, அவங்கள கொண்டாந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பையனையே பொண்ணையே அறிமுகப்படுத்துவீங்களா? யார் அறிமுகப்படுத்துவீங்க? உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற விசேஷமான விருந்தாளி இடத்துல உங்கள் வேலைக்காரரை அறிமுகப்படுத்துவீங்களா? உங்களுடைய மகனையோ மகளையோ அறிமுகப்படுத்துவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மதிக்கட்ட முட்டாள்தனமாக கிறிஸ்தவம் எதாவது தெரியுமா? நான் தேவனுடைய ஊழியக்காரன், நல்லது தான். அதெல்லாம் 3வது ரேங்க் 4வது ரேங்கு தான். முதல் ரேங்க்கு நான் இயேசுக்கு தம்பி, இயேசுக்கு தங்கச்சி, இயேசுடைய சிநேகிதர். பிசாசு இன்னைக்கு வஞ்சித்து வச்சுருக்கான். கிறிஸ்தவ உலகத்தை இன்னைக்கு வஞ்சித்து வச்சுருக்கான். அதுதான் ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லுங்கள், வாசிங்க. 15 வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் சொல்கிறார், நான் இனிமேல் உங்களை வேலைக்காரன்லாம் சொல்ல மாட்டேன். நான் வேலைக்காரன் சொல்ல மாட்டேன். என் சிநேகிதர், என் சிநேகிதி, என் தம்பி நீங்கள், என் தங்கச்சி நீங்கள், என் உடன்பிறப்பு, என் உடன்பிறப்பு நீங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், என் பிதாவுடைய சித்தம் செய்கிற எவர்களோ அவர்கள் எனக்கு தாயும் என் சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்வார். ஆகையினால் இந்த பூமியின் நாட்களில் இதெல்லாம் நான் உனக்கு தர்றேன். எனக்கு என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி நீங்கள், என்னுடைய சிநேகிதராக இருக்கீங்க. அப்படி அவர் சொல்கிறார் காரியங்களை அவர் சொல்கிறார். வாசிங்க அந்த 16 சொல்லுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நான் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இங்கே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் தம்பியா என் தங்கச்சா, பிதாவுக்கு குமாரனாய், அப்பா அப்பா ஆன்னு நம்ம அநேகர் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் நானும் பாக்கியசாலி. அப்பா, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க ஜனங்க அனாதையாக இருக்கான். பாவம், பணம் இருக்குது, பெரிய வீட்டில் குடியிருக்கான்,
நல்ல வசதியான வண்டியும் காரும் வச்சுருக்கிறான், அனாதையாக இருக்கான். அவன் கடவுளை போய் அப்பான்னு அவனால் கூப்பிடவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு அப்பா அவனை கூப்பிட்றமே, இது எவ்வளோ ஒரு பாக்கியம். இது இயேசு கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம். ஒரு காலத்தில் அவர் ஒரே குமாரனாக இருந்தார். அவர் சிலுவையில் வந்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்த உடனே அநேக தம்பியும் தங்கச்சியும் சம்பாதிச்சிட்டார். ஒரு காலத்தில் ஒரே குமாரனாக இறங்கி வந்தாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது நிறைய தம்பிகளும் தங்கச்சியும் அழைச்சிட்டார். அதில் தான் நீங்களும் நானும் ஒருவர் வாசிக்கும். இந்த கனி கொடுக்குற வாழ்க்கை மரணம் இல்லாமல் ஒரு உயிர்த்தெழுதல் ஒருபோதும் இருப்பதே இல்லை. அநேக வாழ்க்கையில் ஒரு மரம் வளர்றதுன்னா அங்கே ஒரு கன்று செத்து இருக்கும். ஒரு தென்னை மரம் வளர்ந்து கனி கொடுத்துருக்குன்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு தேங்காய் என்ன ஆகிருக்குனாக்கா செத்து மடித்து அது மண்ணாக போயிருக்கும். ஆனால் அது போனதும் இல்லை. ஆனால் அது ஒரு முளை எழும்பி கண்ணாகி மரமாகி அது இலையாகி அது பூவாகி பிஞ்சாகி இன்றைக்கி காய் கொடுக்குது. அந்த கனி சந்தோஷத்தின் கனி, ஆவியின் கனியை 9 என்று சொல்லி கலாத்தியரில் வாசிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் கனி, சமாதானத்தின் கனி, இதெல்லாம் இயேசு எனக்கு உண்டு பண்ணினது, சம்பாதிச்சு வச்சது. யாரோ வச்ச மரம் இப்போ கனி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நான் பிரித்து அதை அனுபவிக்கிறது போல் என் ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பாய் ஒரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு காரி துப்பப்பட்டு சின்ன பின்னமாய் ஆனது நிமித்தம் இப்பொழுது பிதா எனக்கு அப்பாவாக மாறிட்டாங்க. எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் எனக்கு சம்பாதிச்சு வச்சு என்னுடைய சந்தோஷம் என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் வச்சுருக்கிறேன். நான் வச்சுட்டு போனது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மரம் எங்கள் தாத்தா வச்சது, எங்கள் பாட்டம் வச்சது. சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டார்பந்தி கிராமத்துக்கு போனேன், சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ இந்த கொள்ளையில் என்னை சுற்றி அழைச்சிக்கிட்டு போய் அந்த கொள்ளைக்காரங்க கொண்டு காமிப்பாங்க. இந்த மரம் எங்கள் தாத்தா வச்சதும்பாங்க, இது எங்கள் அப்பா வச்ச மரம், இந்த மரம் 100 வருஷத்துக்கு மேலே வச்சது. இந்த ஆரஞ்சு மரம், இந்த நார்த்த மரம், இந்த எலுமிச்சை மரம், இது 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம், எங்கள் தாத்தா வச்ச மரம்பா. அவனுக்கு அதில் ஒரு பெருமை. என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு கல்வாரியிலே அவன் சம்பாதித்து வைத்த அந்த விலையேறப்பட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் நானும் அனுபவிக்க வேண்டாமா? பிச்சைக்காரனை போல் பிச்சைக்காரியை போல் மூஞ்சியை தொங்க விட்டுக்கிட்டு சோர்ந்து கூனி குறுகி அதைரியமுடையவளாய் அனாதை போலெல்லாம் நீங்கள் நானும் ஒருபோது இருக்கக்கூடாது. இந்த பூமியில் உபத்திரம் உண்டு தான், நிந்தை உண்டு தான், அவமானம் உண்டு தான், பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். இது நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னது தான் இது. ஆனால் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கட்டும், என்னுடைய சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கட்டும். நம்முடைய தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார், நம்மளை போஷிக்கிறவர். அவர் உறங்கார், ஒருபோது உறங்கார். அவர் உள்ளங்கையிலே நான் இருக்கிறேன். ஜாதிகள் எப்படி வேணும் நடத்தட்டும். இயேசுவை ஒரு புழுவை போல இயேசுவை நடத்தினார்கள். ஒரு புழுவை போல எட்டி உதைத்தார்கள், நடத்தினார்கள். ஒரு கௌதாரியை போல எட்டி உதைத்தார்கள். ஒரு செத்த நாயை போல இழுத்தார்கள் இயேசுவை. செத்த நாயை கட்டி இழுத்து கொண்டு போவது போல நான் பார்த்துருக்கிறேன். சில செத்த நாயை கட்டி காலை கட்டி இழுத்து கொண்டு போய் தள்ளுவார்கள். இயேசுவை அப்படிதான் நடத்தினார்கள், ஜனங்கள் நடத்தினார்கள். ஆனால் அப்படியே நடந்ததா? இல்லை. ஆனால் பிதா அவருக்கு உயிரோடு எழுப்பினார். பிதா உயிரோடு மரிக்கிறது என் வேலை, உயிரோடு எழுப்பது அவர் வேலை. நீங்களும் நானும் மரிக்கிறது விட்டு கொடுக்கிறது நம்முடைய வேலை. அடுத்தபடி உயிர்த்தெழ பண்ணுறது யாருடைய வேலை? பிதாவுடைய வேலை. இதான் ரகசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகா ரகசியம் என்ன? மரிக்க என்னை ஒப்பு கொடுப்பது, கையை விரித்து விடுவது. எப்பொழுதும் கையை விரித்து விடுவது. அவருக்கு தெரியும், அவர் உயிரோடு எழுப்பது கனி கொடுக்குற வாழ்க்கை அவர் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷம் நிரம்பின வாழ்க்கை கலாத்தியர் புத்தகத்தில் தான் வாசிக்கிறோம். சந்தோஷம் சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. இது எது? கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்கு சம்பாதித்து வைத்தது தான். இது இந்த சமாதானம் எதுவும் எங்கேருந்து ஆரம்பித்தது என்றால், ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த தேவதூதன் வந்து சொன்னானே, எல்லா ஜனத்துக்கும் ஒரு நல்ல செய்தின்னு சொன்னானே, அங்கேருந்து ஆரம்பித்தார் அந்த செய்தி. அங்கேயிருந்து வந்தது, இந்த முழு உலகத்துக்கும் ஒரு செய்தி வந்தது.
அவர் பூமியின் நாட்களெல்லாம் அநேகரை சந்தோஷத்தை பண்ணார், சமாதானத்தை உண்டு போக பண்ணினார். சமாதானம் கரைபுரண்டு ஓடினது. ஆனால் ஆரம்பித்த இடம் மாட்டுக்கொட்டாயில் தானே ஆரம்பித்தது, கல்வாரி சிலுவை வரைக்கும் ஆரம்பித்தது. சாத்தானுடைய ராஜ்யத்தை நடுநடுங்க வைத்தது, சந்தோஷமும் சமாதானம் நிறைந்தது. எரோதும் பிளாத்தும் எதிரியாக இருந்தார்கள், 2 பேரையும் சமாதானப்படுத்தினார். நீங்களும் நானும் பிதாவுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இயேசுடைய ரத்தம் நம்மளை பிதாவோடு கூட சமாதானமாக இருக்க பண்ணினது. சத்துருக்களாக இருந்தோம், இயேசுடைய ரத்தம் நம்மளை சமாதானமாக இருக்க பண்ணி அப்பா என்று கூப்பிட முடியாத அந்த புத்திர பாக்கியத்தை நமக்கு அருள் செய்தார். ஆகையினால் இயேசு பிறந்த நாள் முதற்கொண்டு, இந்த பூமியிலே வாழ்ந்த நாள் முதற்கொண்டு சந்தோஷம் சமாதானம் நிறைமையான ஒரு வாழ்க்கை. அங்கே தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் 20. இப்போ ஆண்டவர் மறிச்சிட்டாங்க. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். 20வது அதிகாரம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. யார்? அந்த நாளில் இருந்த யூதர்கள், அந்த நாளில் இருந்த பிரதான ஆசாரியர்கள். முடிஞ்சிட கதை. ஆனால் இயேசு இப்போது அவர் பிறந்தது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு, அவர் வாழ்ந்த நாட்கள்லையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு, இப்போ அவரை அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை தமிழ் சீஷரை பார்த்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாகாதாக. இதில் நீங்களும் நானும் இருக்கோம். இந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் அதில் ஒருத்தர் இருக்கோம். பயம், அதைரியம், என்ன நடக்க போதோ தெரியல. இயேசுன்னு வாயை திறந்தா போதும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் உங்களுடைய இருதயத்தில். கவலைப்படாத, பயப்படாத, மனுஷனுக்கு பயப்படாத, சூழ்நிலை கண்டு நீ ஒரு அஞ்சாத, எது வேணாலும் நடக்கட்டும், நீ சமாதானமாக. அவர் சொல்ற, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. அடுத்த அந்த அதிலேயே 21வது வசனம் வாசிங்களேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதா, பயப்படாதீங்க, பயந்து மூளை முடுக்கெல்லாம் இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்காதீங்க, சமாதானமாக இருங்க ஆன்சர். இப்போ இன்னொரு தடவை சொல்கிறார் ஆண்டவர். 26ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவை பூட்டி 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 பயந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர் நடுவே நின்று அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம். ஏன்னா உங்களுடைய இதயத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். சில சமயங்களில் எல்லாம் இருக்கும், சந்தோஷமும் சமாதானமும் சிறகடிச்சு பறந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவாங்க, சமாதானமாக இரு. இயேசு நான் இருக்கேன், சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளுங்கள். சமாதானம் உள்ள ராஜா கழுதை மேலே பிரயாணம் பண்ணுகிறார். நான் சாந்தமுடையவராக நான் இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமே இயேசுவாகிய ஒரு நபரிடத்தில் தான் இருக்கிறது. ஆகையினால அவர் உயிரோடு பிறக்கும்பொழுது இந்த பூமியிலே சமாதானத்தை பூமிக்கு கொண்டு வந்தார், சந்தோஷத்தை கொண்டு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பியிருந்தது. அவர் இந்த பூமியை விட்டு போகும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையும் முதலாவது அவர் சொல்லுகிறார் வார்த்தை, சமாதானமாக இருங்க. உங்களுக்குள்ளே பார்க்குறோம், உங்களுக்குள்ளே சமாதானம், உங்களுக்குள்ளே
உங்களுக்குள்ளேன்னா நமக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நீ என்னவா இருக்கீங்க? சமாதானமாக இருங்க, சமாதானம் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் வாழ்ந்த கடைசி அப்போஸ்தலனான யோவான் 95 வயதுடைய மனுஷன். அவரை கொண்டு போய் பத்ம தீவில் போடுறாங்க. கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் வடையை சுடுறது மாதிரி தூக்கி எண்ணெய் சட்டியில் வடை சுடுறது மாதிரி போட்டாங்க, சுருண்டு போடுவார்னு. ஆனால் எண்ணெய் சட்டியில் அவர் என்ன பண்ணிடுறாரு? தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கிறார். வடை போட்டது வத்த பொரிப்புள்ள, நீங்கள் நம்ம வத்த பொரிச்சாக்க வத்த டபக்குன்னு வைக்க பொரியும், அப்பளம் பொரியும்ல, அந்த பொரிஞ்சிருவார்னு நினச்சாங்க. ஆனால் அக்கினி சட்டி பயந்து நடுங்கிடுது. உபத்திரம் உங்களை கண்டு நின்ற அவமானம் கண்டு பயப்படும். இப்படி இதெல்லாம் தப்பிச்சு வந்த அந்த 95 வயதாகிய அந்த அப்போஸ்தலன் சொல்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் திருப்பிக் கொள்ளும். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். பார்க்குறோம். உங்கள் சந்தோஷம் அப்படி இருக்கட்டும், அரைப்படி இருக்கட்டும், அரை பாக்கெட்டு 1/4 பாக்கெட் இருக்கட்டும் சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும், நிறைவாக வழிந்து ஓடட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவிடத்திலிருந்து வந்தது என்னென்னா சந்தோஷம், சமாதானம். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்லாம் சந்தோஷம், சமாதானம். இந்த பூமியில் இயேசுக்கு நடந்தது போல் கொடூரம் யாருக்கும் நடக்கலை. ஆனால் இயேசு சந்தோஷமாக இருந்தது போல் ஒருத்தனும் சந்தோஷமும் சமாதானமாக உலகத்தில் மனுஷன் இருந்ததே இல்லை. அதே போல் இந்த பூமி நாட்களில் அவர் சம்பாதிச்சும் வச்சுட்டு போயிட்டார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நீ எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுடைய உங்கள் தாத்தா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் போட்டார். உங்களுக்கு ஒரு செக் புஸ்தகம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. செக் புஸ்தகம் நீங்கள் அந்த செக் புஸ்தகத்தில் அப்படியே கையெழுத்து போட்டு எம்டி செக்கில் உங்களுக்கு இன்றைக்கி 10,000 வேணும், நாளைக்கு 15,000 வேணும், நாளைக்கு 25,000 வேணும் சொல்லி அவர் ஏற்கனவே எம்டி செக்கில் வெத்து செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. நான் பணம் இவ்வளோன்னு போட்டு பின்னாடி ஒரு கையெழுத்தை போட்டுக்கொண்டு பேங்கில் நீட்டினா போதும். பேங்கில் நீட்லேயே உங்களுக்கு முதல்ல சேரில் போட்டு உட்கார விட்டு, சார் உட்காருங்க, இந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் பணம், சார் லேட் படுத்தாரா, சீக்கிரம் கொடுத்து அனுப்பிடாமா. பார்த்தோன்னே பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய ஆண்டவர் உங்களுடைய அக்கௌண்ட்லேயும் என்னுடைய அக்கௌண்ட்லேயும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டார். நீங்களும் நானும் பிச்சைக்காரி அல்ல. தம்மை தொழுது உள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனர் அவர். நான் முந்தி சொன்னது போல் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் பிடுங்கிறதுக்குனே சபை, பிடுங்கிறதுக்குனே பாஸ்டர். நானும் சவர் மேகநாதனும் ஒரு சபைக்கு போனோம் ஒரு நாளைக்கு முன்னாடி. பிரதர் மறந்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரில. பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசு வரைக்கும் எங்கள்கிட்ட பிடிக்கிட்டு விட்டாங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசு வரைக்கும் பிடிக்கிட்டு விட்டாங்க. வித்தாலாம் நிற்கிறோம், திரும்பி எப்படி வர்றேன்னு தெரில. அப்புறம் ஒரு மாஸ்டர் வந்தார், அவர் எங்களுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்தாரு. அப்புறம் பஸ்ஸில் வந்தோம். மற்ற எல்லா சபையோட நிலைமை அதுதாங்கிறது இன்ன வரைக்கும் விளங்கிட்டேன். உங்கள்கிட்ட கடைசி காசு இருக்கிற வரைக்கும் பால் கறக்கிற அசாமிய சில பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கே பால் வைக்காது. ஒட்டை கறந்து கண்ணுக்குட்டி கூட ஒரு சொட்டு பால் வைக்காது. இப்படி தான் பாஸ்டர்மார்களுடைய வேலை. கறந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் அடிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பாஸ்டர்களால் தேசம் நம்முடைய தமிழ்நாட்டில் நிரம்பி இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் தான் நம்முடைய அப்பா, நம்முடைய மூத்த சகோதரர். சந்தோஷத்தாலும் சமாதானத்தை நிரம்பிடுங்க. நீங்கள் கேளுங்க, தட்டுங்க, தேடுங்க. அதனால் நீங்கள் கூனி குறுகி சோர்ந்து அதேரியமுடலாக இருக்க வேண்டாம். அது நிறைவாக இருக்கட்டும், அது வழிந்து ஓடட்டும். ஒருத்தரும் திருட முடியாத அக்கௌண்ட்டு பணத்தை இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கல் இருக்குல்லையா, ஃபோனில் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறேன், உங்களுடைய அந்த நம்பரை சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கன்னு தட்டி விட்டால் போதும், உங்கள்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் போயிடுது. ஆனால் பரலோக வங்கி ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சுருக்க அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை ஒருத்தனை உங்கள்கிட்ட இருந்து எடுத்தே போட முடியாது. ஆனால் வருகிற நாட்களெல்லாம் சந்தோஷத்தாலும் சமாதானம் நிரம்பின வாழ்க்கை கல்வாரி சிலுவையிலே
இயேசு எனக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. அதை மறந்து போகாதீங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனை போலெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டாம். ஆகையினால் பரலோகத்திலே என்னுடைய அப்பா உண்டு, என்னுடைய மூத்த சகோதரரைய இயேசு உண்டு, சிம்மாசனத்தில் வீட்டு இருக்கிறார். சந்தோஷம் சமாதானம் அவரிடத்தில் நிரம்பி இருக்கு. வேதனோட சொல்ல, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருப்பதில்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம், பாவத்தை அவன் மறைக்கிறானோ அவனுக்கு சமாதானம் இருக்கிறதில்ல. கடலில் இருக்கிற நுரை இருக்குல்லையே, கடலில் இருக்கிற நுரை, இப்போ மழையில் நியூஸில் பார்க்குறோம், 10 அடி உயரம் 20 அடி உயரம் கரையில் அந்த நுரையை கொண்டா தள்ளுது. சிலவனுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை, அழுக்கு நுரையும் கொண்டா தள்ளும். கடலில் இருக்கிற அங்கே பிஞ்ச செருப்பு, கடற்கரை ஓரத்தில் இங்கே போனீங்கன்னா தெரியும், அங்கே பார்த்தா காது இருந்த செருப்பு, பிஞ்ச செருப்பு, குப்பை, பிளாஸ்டிக் பேப்பர்லாம் குப்பையாக அப்படியே கிடக்கும். அது அப்படியே கொண்டா கக்கும் வாயால் கடல். சிலவருடைய இருதயத்தில் அதை தான் கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. குறை சொல்கிறது, முறுமுறுக்கிறது, இருதயத்தில் வைராக்கியம், சண்டை, இதெல்லாம் என்ன, இது இங்கே இருக்குது, அது இங்கே ஒன்றா கக்குது வெளியில். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருப்பதில்லை. நீங்கள் இயேசுவை அறிந்திருப்பீர்களா, இந்த பூமியில் சந்தோஷமும் சமாதானம் நிரம்பி வழிந்தோடி அநேகரை நாம் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல சமாதானத்தின் ஊற்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சமாதானத்துக்கு காரணர் அவர் தான். நாம் கேட்டது போல் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிரம்பி அது நம்முடைய வாழ்க்கையை அது ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் கொடுக்குற அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி அதை நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கணும். அந்த சமாதானத்தின் நம்ம இயேசுவின் மூலமாக நம்ம தேவன் கொடுக்குறாங்க. கேட்டது போல் அந்த சமாதானம் நிரம்பி நிலைத்து அதில் நாம் தலைத்து நாம் வாழும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்காங்க. அந்த சமாதானம் எப்படி அது நிலைச்சிருக்கும், அந்த சமாதானத்துக்கு ஆன வழி என்ன அப்படின்னா, அதுக்கு மனம் திரும்புவதல். பவுல் சொல்லும்போது ரோமரில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, அவர்கள் சமாதான வழியை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா சமாதானத்துக்கான ஒரு தேவன் உண்டு, சமாதானத்துக்கான ஒரு வழி உண்டு. மனுஷர்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலையில் இருக்காங்க, இன்னும் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனால் இருதயத்தில் வெறுமையாக இருக்காங்க, சமாதானம் இல்லை. ஏன்னா அவங்க மெய்யான சமாதான பாதையே அந்த இரட்சகரை, அந்த மனம் திரும்பக்கூடிய இருதயத்தை, அல்லது தன்னை தாழ்த்தக்கூடிய இருதயத்தை, அல்லது மன்னிக்கக்கூடிய இருதயத்தை, விட்டு கொடுக்கக்கூடிய மனுஷனை, ஒரு மனுஷனை தான் இருதயத்தில் விடுதலை பண்ணக்கூடியது இல்லை. ஒரு குடும்பம் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் விரோதமும், புருஷனும் மனைவியாக இருந்தால் கூட, பிள்ளையும் அம்மாவாக இருந்தால் கூட, பிள்ளையும் அப்பாவாக இருந்தால் கூட அங்கே சண்டையும் சச்சரவும் இருக்குது. அது என்ன காரணம்னா, அவங்க சமாதான வழியை அவங்க அறியல, சமாதானத்துக்கான பாதை அவங்களுக்கு தெரியல. அதான் பவுல் சொல்கிறார், அவங்க கண்களுக்கு மறைவாக சமாதானத்தின் பாதை அறியலை அப்படிங்கிறார். இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம அந்த சங்கீதத்தில் 119 167 நான் வாசித்தது போல் அங்கே மிகுந்த சமாதானம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்படின்னா வேதத்தினுடைய வார்த்தைகளை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நேசிக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறவங்க அந்த சமாதானத்தை அடைவாங்க. நான் ஆண்டவர் அறியல, வார்த்தைகளை நேசிக்கலை, நான் படிக்கலை, அதை அறிந்து கொள்ளல அப்படின்னா சமாதான பாதையே நமக்கு தெரியாது. எப்படி விட்டு கொடுப்பது, எப்படி மன்னிப்பது, எப்படி நான் தாழ்மையாக இருப்பது, இதெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கு.
தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக வாழ்ந்துருக்காங்க. இதையெல்லாம் நான் அறியலைன்னா நான் இப்போவுமே சமாதானம்னு சொல்லுவேன், நான் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதே இருக்கேன். அந்த வழியை நான் அறிந்து கொள்ளாமையே இருந்துருவேன். அதான் அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் சமாதான வழியை அறியாது இருந்தார்கள். சமாதானத்துக்கு வழி என்னென்னா நம்மளை தாழ்த்துவது, ரெண்டாவது நம்ம மனம் திரும்புவது, ஒவ்வொரு சமயமும் மனம் திரும்புவது. அந்த மீகாவில் நாம் வாசிக்கிறோம். மீகாவில் ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை குறித்து, மனுஷனுடைய மனசு குறித்து அப்படியே சொல்லுவார். மீகா 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம்தான். மீகா 6 நாம் வாசிக்கிறோம். பக்கம் 1079. பக்கம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலியை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயால் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனி கொடுக்க வேண்டுமோ? இங்கே இந்த 2 வசனத்து, இந்த 2 6 7 ஆண்டவருடைய அந்த மனுஷன் சொல்லுகிறது மாதிரியே ஆண்டவர் சொல்றார். நான் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வருவேன், அந்த சமாதான பாதையை நான் எண்ணத்தை கொண்டு நான் தெரிஞ்சு கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் கேட்குறார். தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன், தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டி கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ அப்படின்ட்டு ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? இப்படியெல்லாம் இருப்பாரோ? ஆண்டவர் எதில் பிரியமாக இருக்காங்க? அல்லது நான் எது அந்த சமாதான வழியை நான் எப்படி கண்டுகொள்கிறது, எது பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனுஷன் தவிக்கிற மாதிரியே, மனுஷனுடைய இருதயத்தில் பேசுகிற மாதிரியே ஆண்டவர் அங்கே சொல்கிறாங்க. 8 சொல்கிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். வேதத்தில் அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீ தேவனுக்கு பிரியமாக வாழணும் அல்லது தேவனுடைய சமாதான வழியை அறியணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் உன்னை நீ தாழ்த்திரு, உன்னை நீ ஒப்புக்கொடு, நீ விட்டுக்கொடு, நீ மனம் திரும்பு. கணவன் மனைவி அல்லது வேலை செய்கிற ஒரு இடம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், இதில் நீ உன்னை தாழ்த்திக்கோ, நீ ஒருபோதும் எதிர்த்து பேசாத, நீ தாழ்மையாக நடந்துக்கோ. அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போதும் பிரச்சனை பண்ணுறாங்க, எப்போதும் ஏதோ ஒரு போராட்டம், ஆனால் நீ என்ன செய்யணும்? உன்னை நீ தாழ்த்திக்கோ, உன்னை நீ விட்டு கொடு, நீ மனம் திரும்பு, உன்னை தாழ்மையாக வைத்துக்கோ, நீ உன்னை தாழ்த்திரு. தாழ்மையே நடப்பதையே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்குறார். வேற எதுவும் இல்லை, உன்னை நீ தாழ்த்திக்கோ. நீ மனைவியாய் நீ அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீ உன்னை தாழ்த்து. புருஷன் இடத்துல, பிள்ளைங்கள் இடத்துல, புருஷனாக நீ அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீ உன்னை தாழ்த்து. அல்லது ஒரு சகோதரனாக இருந்தீங்கன்னா நீ உன்னை தாழ்மையாக நடந்துக்கோ. அதை இல்லாமல் வேற நான் எதையும் கேட்கல. இதுதான் சமாதானத்தின் வழி. போராட்டத்தின் மத்தியில் நம்முடைய சமாதான குலைச்சலுக்கு காரணம் என்னென்னா நம்மளை தாழ்த்தாத காரணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், சண்டை முத்தி போகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ தாழ்மையாக நடந்துக்கோ. அந்த சமாதானத்தின் வழி இதுதான். சமாதானத்தை அடைவதற்கான வழி எதுனா நம்மளை தாழ்த்துவது, நாம் மனம் திரும்புவது, நம்மளை நிதானித்து நியாயந்தித்து பார்ப்பது. வேதத்தில் நாம் பார்த்தோம்னா அந்த சமாதானத்துக்கான வழியே அறியாமல் சவுல் போயிட்டார்.
40 வருஷம் அரசாண்டார். 2வது வருஷத்துலே தேவன் அவரோடு இல்லை. ஆனால் 40 வருஷம் அப்படியே வைராக்கியமாக இருக்கிறார். 2வது வருஷமே தேவன் அவரை விட்டு, அவருடைய கேரியரை விட்டு போயிட்டார். ஆனால் சமாதான வழியே அவர் தன்னை தாழ்த்தாமையே அவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் வரைக்கும் அரசாளுகிறார். அது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்தாத எந்த இடத்துல இருக்கிறனோ, என் பாவம் எந்த இடத்துல, என் பெருமை எந்த இடத்துல இருக்கோ ஆண்டவரே அதை எனக்கு சொல்லுங்கள், எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தாழ்த்துட்டேன் ஆண்டவரே, அந்த சமாதான வழியை நான் அறிந்து கொள்ளட்டும். நம்ம அந்த இதில் வாசித்தது போல், யோவானில் வாசித்தது போல், 15 வாசித்தது போல் ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாம் வாசித்த அந்த பகுதியில் யோவான் 15 10:11 நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்ததைப் போல, ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்ததைப் போல நீங்களும் என் கற்பனையை கைக்கொண்டிருந்தால், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால், ஆண்டவரோடு நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு உங்கள் இருதயத்தில் அப்படியே நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடைமுறையில் அதை நீங்கள் கை கொண்டீங்கன்னா, அதை நீங்கள் கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீங்க, என் அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானமும் உங்களில் நிலைத்திருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்தில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா தேவனுடைய சமாதானம் நம் குடும்பத்தில் இருக்காது, நம்முடைய இருதயத்தில் இருக்கவே இருக்காது. அது பறந்து போயிடும், இழந்து போயிடுவோம். அதனால் ஆண்டவரே, உண்மையில் நான் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே, என் வழி ஆண்டவரே சமாதான வழியாக இருக்கட்டும் ஆண்டவரே. உமது வேதத்தை வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஆண்டவரே, நான் அந்த சமாதான வழியை நான் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய நித்தியமான சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. என்னை தாழ்த்துட்ட ஆண்டவரே. அந்த கெட்டகுமாரனை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சந்தோஷப்பட தொடங்கினார்கள்னு இருக்குது. அதை எப்போ முடித்தாங்கன்னு இல்லை. அவன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்கன்னு அவள் வீட்டுக்கு வரார். அங்கே பிதா என்ன செய்கிறான்னா சந்தோஷப்பட தொடங்கினார்கள்னு இருக்குது. எப்போ முடித்தாங்கன்னு இல்லை. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எப்போவோ ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, எப்போவோ நான் சபைக்கு வந்திருக்கேன் ஆண்டவரே, அந்த சமாதானம் என்னில் தொடங்கணும் ஆண்டவரே. அந்த மெய்யான சமாதானம், நீங்கள் சொன்ன அந்த சமாதானம் என் வாழ்க்கையில், என் இருதயத்தில், என் குடும்பத்தில் ஆண்டவரே அது தொடக்கமாக இருக்குன்னு ஆண்டவரே. அது தொடங்கி அது நிலைத்திருக்கவே ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட சமாதானத்தினால் என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் குழப்பம் எங்கெங்கே இருக்கோ ஆண்டவரே, அதையெல்லாம் நான் சரி பண்ணவும், என்னை தாழ்த்தவும், என் பாவத்தை ஒத்துக்கொள்ளவும் ஆண்டவரே நான் மனம் திரும்பவும். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு, மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் என் இருதயத்தில் வரணும் ஆண்டவரே, சபையில் வரணும் ஆண்டவரே, குடும்பங்கள் ஒவ்வொருவருடைய இடத்திலும் வரணும் ஆண்டவரே. அது சாத்தியம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது சாத்தியம். அது எங்கன்னா மனம் திரும்புகிற மனுஷனிடத்தில், மனம் திரும்புகிற சபையிடத்தில், மனம் திரும்புகிற ஒரு சகோதரனிடத்தில், மனம் திரும்புகிற சகோதரிடத்தில் அது சாத்தியம். அப்படி இல்லைன்னா அது சமாதானம் அது கடந்து போயிடும். ஆகையால் ஆண்டவரே, நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உங்கள் வசனத்துக்கு நான் செவி சாய்க்கிற ஆண்டவரே, உண்மையில் நிலைத்திருக்க ஆண்டவரே, அது பூரணமாய் வரணும் ஆண்டவரே. ஒரு வசனம் இருக்குது, மனம் திரும்பி ஒரு மனுஷன் அவர்களில் நிலைத்திருக்கும்போது ஒரு வசனம் இருக்குது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. தேவனுடைய அந்த சமாதானத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவர் யாருன்னா சமாதான பிரபு. சமாதானத்துக்கெல்லாம் யார் ராஜானா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சமாதானத்தின் தேவன், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. ஆண்டவரே, அந்த சமாதானத்தின் தேவன் தாமே என்னுடைய இருதயத்தை ஆளும். ஆண்டவரே, என் இருதயத்தில் எது ஆண்டு கொண்டிருக்கு? என் இருதயத்தில் எது வாசமாக இருக்குது? ஆண்டவரே, உமது தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளும். ஆண்டவரே, பிள்ளைகளை, குடும்பத்தை, சகோதரர்களை, சபையை ஆண்டவரே உம்முடைய சமாதான ஆளும். ஆண்டவரே, ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிந்துள்ளவர்களாகவும் இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இதை நம்முடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கிற நமக்கு ஆண்டவரே இது சாத்தியமான ஆண்டவரே, அந்த சமாதான நிறைந்த புருஷனாய், சமாதான நிறைந்த மனைவியாய், குடும்பமாய், பிள்ளைகளாய் இப்படியாய் நம் கட்டப்படும்படி, அந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளும்படி, மனம் திரும்பும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கும்போது, ஒருவர் தவறை ஒருவர் உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு மனதோடு கூட தேவன் நம்முடைய இருதயங்களை ஆளுவார். தேவனுடைய சமாதானம் தலைத்தோங்கும். ஒரு வசனம் இருக்குது, ஏசாயால இருக்குது, 26:3 நினைக்கிறேன். அவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரே, அந்த சமாதானம் முள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. அந்த வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இருங்க, நானே எடுத்துக்கிறேன். ஏசாயா பக்கம் 829. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி மன்னித்து ஒருவருக்கொருவர் தன்னை சோதித்து பார்த்து இப்படி அவனுடைய வாழ்க்கையில் சத்தியத்துக்கு செவிசாய்த்து ஆண்டவரை பற்றி கொண்டு இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவன், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவங்க, அந்த சமாதானத்தின் துவக்கம் மனம் திரும்புதலிருந்து வரும்போது, நாளுக்கு நாள் அவன் மனம் திரும்பும்போது என்னாகுதுன்னா, அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிக்கிறான். அதான் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீங்க. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீங்க. அறகுற சமாதானம் அல்ல, எப்போவோ வந்து போகிற சமாதானமும் அல்ல, அது எப்போதும் இருக்கிற பூரணமான சமாதானம். அதுதான் நம்முடைய இருதயங்களில் ஆளணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமாதானத்தினால் என் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அதற்கு ஒரே வழி, வாசல் என்னென்னா, ஒரு அறையில், ஒரு பெரிய பட்டணத்தில் அல்லது ஒரு பெரிய இடத்துல சமாதானம் இருக்குது, நமக்கு தேவைப்படுற சமாதானமெல்லாம் இருக்குது. ஆனால் போய் திறக்கணும். அந்த பூட்டி இருக்குது, அதை திறக்கணும். திறந்து ஆளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுக்கு திறக்கிறதுக்கு சாவி எதுனா, மனம் திரும்புகிற சாவி. 2வது விட்டு கொடுக்குற சாவி, மன்னிக்கிற சாவி, தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்மைப்படுத்துகிற சாவி. அந்த சாவியெல்லாம் போட்டு திறந்து உள்ளே போய் நமக்கு தேவையான சமாதானத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எப்போதும் என் சமாதானத்தை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பூரணமாய் உம்முடைய சமாதானத்தோடு நான் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே.
இப்படி நம் வாழும் நாட்களெல்லாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை தாங்க ஆண்டவரே. கடந்த நாள் ஒரு சகோதரரை குறித்து நான் வாசித்தேன். அவர் ஒரு சபையில் இருந்தார். அவர் ஒரு 4 சபையை அவர் மூலமாக அவர் ஸ்தாபித்து ஆண்டவர் அவர் மூலமாக எழுப்பியிருக்காங்க. நிறையா குடும்பங்கள் அவர் மூலமாக கட்டப்பட்டு சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் இருந்த நாள் வரைக்கும் குடும்பங்களில் அந்த சபையில் சமாதான குலைச்சலே இல்லையா, எந்த ஒரு சமாதான குலைச்சலே இல்லையா. அவர் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாராம். ஆனால் சமாதான குறைச்சலே இல்லையா. அவர் எப்படின்னா, அவர் அவ்வளவாய் ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணணுவாராம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, நான் வாழ்கிற நாட்களில் சமாதான குறைச்சல் இருக்கக்கூடாது, குடும்பங்கள் விருத்தி ஆகணும், பிள்ளைங்க ரட்சிப்படையணும், எல்லாரும் மனம் திரும்பணும் இப்படின்னு சொல்லி எல்லாருக்காக அவர் பிரார்த்தனை செய்வாராம். அப்படி அவர் இருக்கும் வரைக்கும் அந்த சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாம். இது மாதிரி நம்முடைய நாட்களிலும் கூட சமாதான குறைச்சல் இல்லாமல் சில வயசானவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பேரம் பேத்திகளுக்கு, குடும்பத்திற்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். வருமானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அவங்க மரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் விரிச்சோன்னு இருக்கும். இப்படி இல்லாமல் ஆண்டவரே நாம் இருக்கும் வரைக்கும், நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. குழப்பம் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது, சந்தோஷம், சமாதானம், ஒருவருக்கு ஒரு ஐக்கியம். இப்படிப்பட்ட ஒரு மெய்யான சமாதானத்தை நாம் நிலைநாட்டும்படி ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்துவோம், நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உதவி செய்யணும் கேட்போம். நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது, தவறி இருப்போம். ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, என்னை மாற்றுங்க, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஆண்டவர் ஏராளமான வார்த்தைகளை நம்மோடு பேசியிருக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அன்றியதில் உடையவர்களாகவும் இருங்கள்னு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சமாதானம் இடத்துல இருக்குதா? எல்லாமே இன்றைக்கி வறுமையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், பற்றாக்குறையில் இருக்கலாம். ஆனால் நாம் சமாதானம் உள்ளவர்களாக இந்த பூமியில் நான் வாழணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் மலைப்பிரசங்க வார்த்தையில் சொல்லும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள்னு வேதம் சொல்கிறது. குடும்பத்தில் ஒரு சமாதான குலைச்சல், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது நாம் என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது, அதை எப்படியாவது நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக நாம் இருந்தால்தான் நான் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சமாதானத்தை இழந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. ஒரு வீடு பற்றி எரியும்னு சொன்னால் அதை எவ்வளோ நாழி நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே போல் தான் ஒரு கசப்பு, ஒருவருக்கு ஒருவர் ஒரு ப்ராப்ளம், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் நான் சமாதான புருஷனாய் சமாதான ஸ்திரீயாய் இருப்பேனே, ஆனால் எவ்வளவு சீக்கிரமாய் நான் அதை என்னை தாழ்த்தி நான் ஒப்புரவாகிறதுக்கு பார்ப்பேன். ஒரு சமயம் தாவீது பாவம் செய்யும் பொழுது அவர் சொல்லுவார், ஜனங்களை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, இந்த ஆடுகள் என்ன செய்தது, இதனுடைய காரியம் என்னுடைய குடும்பத்தின் மேலும் என்னுடைய பிள்ளைகளின் மேலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை தாழ்த்துவார். இப்படிதான் பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கேட்டோம் மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்னு இருக்குது. என்னை தாழ்த்தாத பட்சத்தில், நான் இறங்கி வராத பட்சத்தில் நான் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது. நான் பிசாசவன் எப்பொழுதுமே நீ உன்னை தாழ்த்தாத என்று சொல்லி நம்மை உப்பு பண்ணுகிறவனாக இருக்கிறான். அந்த மத்தேயு 5 ஒரு வார்த்தை சொல்கிறது,
நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் மீன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நீ இப்போ உன்னை தாழ்த்து, நீ உன்னை ஒப்புரவாகு, நீ இந்த பிரச்சனையை சரி செய்யி, பிரச்சனை உன் பேரில் தான் இருக்குது, நீ இப்போ உன் வாயை மூடு, தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் சாய்க்காத பட்சத்தில் தான் நான் என்னுடைய சமாதானத்தை இழந்து போகிறேன். பிரியமானவர்களே, சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த தேவன் கொண்டு வந்த சமாதானம் நம்முடைய குடும்பங்களில், என்னுடைய இருதயத்தில் அது இருக்குதா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு இருக்குது. அந்த தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இருக்குதா? வேத வார்த்தை சொல்கிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்துக்குள் விதைக்கப்படும்னு இருக்குது. நான் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானமாய் இருந்தால்தான் நான் சொல்லுகிற சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிற்கும். ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க, நீங்கள் போனோன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள். சமாதானத்தின் பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கொண்டு போன அந்த சமாதானம் அந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இல்லைன்னா அந்த இடத்துல சமாதானம் இல்லைன்னா, சமாதானத்தின் பாத்திரன் இல்லைன்னா அங்கே உங்களுடைய காலில் இருக்கிற தூசியை கூட உதறி போட்டு நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிறார். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு சமாதான பிரபு. நான் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போவேன்னு சொன்னால் தேவன் என்னோடு இருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்கு எவ்வளவு பிரச்சனையில் உள்ள வீடாக இருந்தாலும், கடனில் இருக்கிற வீடாக இருந்தாலும், என்னுடைய பாரமும் தாகமும் அந்த வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கணும், சமாதானம் இருக்கணும். அப்போ சமாதானம் இல்லைன்னா அங்கே தேவ பிரசன்னம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் இருக்கான்னு சொல்லி நான் அநேக சூழ்நிலைகளை உணர்ந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. நான் ஒரு விருந்தாடியாக போனாலும் சரி, ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும். நான் போகிறேன், இந்த வீட்டில் தேவனுடைய சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. அந்த வீட்டில் எவ்வளவோ சண்டை, பிரச்சனை, கூச்சல், குழப்பம் எவ்வளோ நடந்திருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அங்கே எப்படி அந்த மோசே அந்த செங்கடலில் காலை வச்ச உடனேயே அந்த தண்ணி வற்று போகுதோ, அதே போல் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாயிருக்கணும். அதனால் பிரியமானவர்களை, தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. அதனால் அந்த சமாதானம் தேவன் கொண்டு வந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் அது நிலைத்திருக்கணும். அப்போ தான் அந்த நம்முடைய வாழ்க்கையில் நானே தள்ளாடி நடக்கும் பொழுது நான் மற்றவங்களை எப்படி தூக்கி விட முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நான் எப்படி சமாதானத்தை குறித்து பேச முடியும்? அந்த சமாதானம் மற்றவங்கள்ட்ட எப்படி நிற்கும்? நல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எத்தனையோ சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கேன். ஒரு குழப்பமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை, அதாவது அந்த விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிப்பட்ட பொழுது எல்லாரும் கைகளில் கல்லுகளை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவரிடத்துக்கு ஆண்டவர் பிதா என்ன சொல்லுகிறார் என்று காத்திருந்தார். அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை உருவானது, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் அவள் மேல் கல்லறிய கடவன் சொன்ன உடனேயே அவர் சொல்லிட்டு கீழே குனிந்து எழுதுகிறார். அங்கே ஒரு சமாதானம் உருவாகுது. எல்லாரும் எடுத்த கல்லை போட்டுட்டு போயிட்டானோ, அந்த ஸ்திரீ மட்டும் நிற்கிறான். இப்படி தான் பிரியமானவர்களே, நாம் என்னுடைய சுய பலத்தினால் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. நான் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமா குடும்பத்தில்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடு வாங்க, என்னோடு பேசுங்க, இடைப்படுங்க, எங்களுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி நான் என்ன செய்யணும், நான் என்ன தாழ்த்தணுமா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னை நான் தாழ்த்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அந்த சமாதானமும், அந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த சமாதானத்தை தேவன் நம்மிடத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வரப்போகின்ற நாட்களில் இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் சமாதானம் நிறைந்தவர்களாய், சமாதான புருஷர்களாய் தேவன் வாழ்வதற்கு நம் ஒருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் என்னுடைய சுய பலத்தினால் நான் எந்த பிரச்சனையுமே தீர்க்கவே முடியாது. நான் தேவ சமூகத்துக்கு போய் நான் முகங்குப்புற விழுந்து என்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க,
நான் சமாதானத்தில் நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி ஜீரோவுக்கு போகுதோ அப்போ எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஜீரோ வைக்கிறாங்க, அதாவது தற்கொலைக்கு போயிடுறாங்க. நான் பார்த்துருக்குறேன். இந்த பிள்ளைக்காக வாழ்ந்தேன், இவன் என்னை மதிக்கலை, இந்த பொண்ணுக்காக இருந்தேன், இது என்ன இல்லை, நான் இனிமேல் யாருக்காக வாழணும் அப்படின்னு அநேகருடைய முடிவு அது சாத்தான் கொண்டு போயிடறான் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, எதுக்குமே பஞ்சம் கிடையாது. ஆனால் சமாதானத்துக்கு பஞ்சமான நாட்கள். அதனால் ஒரு மனுஷரோடு பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சமாதானத்துக்கானவைகளை நாம் பேசுவோம். தேவன் உதவி செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே, நீர் கொண்டு வந்த அந்த சமாதானம் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கும்படி, எங்களுடைய இதயத்தில் தங்கியிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எப்பொழுதும் இருக்கிற இடங்களில் சமாதான புருஷராய் சமாதான ஸ்திரீயாக இருக்க உதவி செய்யுங்க. நீரே எங்களை ஆண்டு கொள்ளுங்க தகப்பனே. இந்த நாளிலும் ஆகாரத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவையோடும் பிரச்சனையோடும் வந்திருப்பவர்களை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.